பூவிருந்தவல்லியிலிருந்து நெற்குன்றம் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் மழை நீரால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் கொட்டும் மழையிலும் போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பரத்திடம் கேட்கலாம். பரத், விவரம் என்ன? காலை முதலே சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் தொடர் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியிலான மதுரவாயில், போரூர், ராமாபுரம், வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதியில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடி வருகின்றன. குறிப்பாக நாம் தற்போது பார்க்கக்கூடிய இந்த சாலையானது பூந்தமல்லி நெடுஞ்சாலை. பூந்தமல்லியிலிருந்து இந்த மதுரவாயிலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய இந்த சாலையில் தற்போது மழைநீரானது தேங்கி இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு அடிக்கு மேல் தண்ணீரான தேங்கி இருக்கிறது. இதனால் இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இதனை சீர்படுத்த கொட்டும் மழையும் பொருட்படுத்த காவல்துறையினர் பணியாற்றி வருகிறார்கள். போக்குவரத்து ஆய்வாளர் சுந்தரம் தலைமையிலான காவல்துறையினர் தற்போது இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மழையில் நனைந்தவாறே அங்கு வரக்கூடிய வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரில் வாகனங்கள் சிக்காமல் இருக்க அந்த சாலை வழியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தி சாலை ஓரமாக வாகனங்களை அப்புறப்படுத்தி வரும் காட்சி தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சாலையில் தற்போது இந்த மழைநீர் செல்லக்கூடிய கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக தற்போது இந்த மழைநீரானது தேங்கி இருக்கிறது. எனவே நெடுஞ்சாலைத்துறையினர் தற்போது அங்கு தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை இருக்கிறது. இதனால் தான் தற்போது இந்த அங்கு இருக்கக்கூடிய சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. எனவே உடனடியாக இந்த சாலை இந்த தண்ணீரை தேக்கம் அகற்றினால் உடனடியாக இந்த போக்குவரத்து நெரிசலும் கட்டுப்பாட்டுக்கு வரும் என்று தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.